ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 13 முதல் 25 வசனங்கள். தியான வசனம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கலாத்தியர் 5:13. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அட்லாண்டாவில் உள்ள ஜார்ஜியா என்ற இடத்துல டாக்டர் பயர்ஸ் ஹாரிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு போதகர் இருந்தார்கள். அவர்கள் ஒரு முறை சிறை கைதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக சிறைச்சாலைக்கு சென்றிருந்தார். கைதிகள் சிறைச்சாலையினுள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒன்று கூடியிருந்தார்கள். சிறை கைதிகளில் மூத்தவனான ஒருவன் தங்கள் மத்தியில் ஊழியம் செய்யும்படியாக வந்திருந்த அந்த போதகரை தன்னுடைய சக கைதிகளுக்கு அறிமுகம் செய்து வைக்கும்படியாக எழுந்து நின்றான். கைதிகளின் மத்தியில் அமைதி நிலவியது. அவன் பின்வருமாறு கூறினான். சில ஆண்டுகளுக்கு முன்னர் வட ஜார்ஜியாவில் இருந்த ஒரு நகரத்தில் 2 சிறுவர்கள் இருந்தார்கள். இருவரும் ஒரே பள்ளியில் கல்வி பயின்றார்கள். ஒன்றாக விளையாடினார்கள். ஒரே ஞாயிறு பள்ளிக்கும் சென்றார்கள். அவர்களில் ஒருவன் ஞாயிறு பள்ளி என்பது கோழைத்தனமுள்ளவர்களுக்கான பெண் பிள்ளைகளின் சரக்கு என்று கூறி ஞாயிறு பள்ளிக்கு செல்வதை நிறுத்திவிட்டான். ஆனால் மற்ற சிறுவனோ தொடர்ந்து ஞாயிறு பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தான். ஒருவன் தன்னுடைய வாழ்வில் கிறிஸ்துவை புறக்கணித்து தள்ளினான். மற்றவன் அவரை ஏற்றுக்கொண்டான். சிறுவனாய் இருந்தபோது கிறிஸ்துவை புறக்கணித்த அந்த நபர்தான் இன்று நம் மத்தியில் வந்திருக்கிற போதகரை அறிமுகம் செய்து வைக்கும்படியாக உங்கள் முன்பாக நின்று கொண்டிருக்கிற நான் என்பதாக சொன்னான். கனத்திற்குரிய போதகராக நம் முன்பாக நிற்பவரோ தன்னுடைய சிறு வயதில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞாயிறு பள்ளியில் பயின்று இன்றும் அவரை தன் வாழ்க்கையில் பின்பற்றி சென்று கொண்டிருப்பவர் அவரே இன்று நம்மோடு பேசுவார் என்பதாக அவரை அறிமுகம் செய்தான். இங்கே நாம் பார்க்கின்ற ஒரு காரியம் என்ன? தங்களுடைய சிறு பிராயத்தில் இந்த இருவரும் எதை தெரிந்து கொண்டார்களோ அதை சார்ந்தே அவர்களுடைய எதிர்காலம் அமைந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒவ்வொரு மனிதனுக்கும் தெரிந்து கொள்ளும் உரிமை அளிக்கப்பட்டிருக்கிறது. அதை சரியான விதத்தில் உபயோகிப்பது நம்மேல் விழுந்த கடமையாகும். தேவன் நமக்கு எதையும் தெரிந்து கொள்ளக்கூடிய சுயாதீனத்தை அளித்திருந்தாலும் அதை மாம்சத்திற்கு ஏதுவாகவோ துர்க்குணத்திற்கு ஏதுவாகவோ நீங்களும் நானும் அதை உபயோகிக்கக்கூடாது. நாம் நம்முடைய ஜீவியத்தில் எதையாகிலும் தெரிந்து கொள்ள வேண்டிய சந்தர்ப்பம் வரும்போதெல்லாம் குறிப்பிட்ட ஒன்றினை தெரிந்து கொள்ளும் முன்பாக இந்த தெரிந்து கொள்ளுதல் என்னை பக்தி விருத்தி அடைய செய்யுமா, தேவன் இதில் பிரியம் கொள்ளுவாரா என்பவை போன்ற கேள்விகளை நமக்குள்ளாக கேட்டுக்கொள்ள வேண்டும். நன்மை எது தீமை எது என்று கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் உனக்கு முன்பாக ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நன்மையையும் தீமையையும் வைத்திருக்கிறார். இவற்றில் நீங்களும் நானும் எதை தெரிந்து கொள்ளப் போகிறோம்? லோத்தும் ஆபிரகாமும் ஒருவருக்கொருவர் சகோதர உறவின் முறை உள்ளவர்களாயிருந்தார்கள். லோத்து தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தன் கண்களுக்கு பிரியமானதாக கண்டு அதை தெரிந்து கொண்டார். சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்டு அங்கே வாசம் பண்ணினான். அவனுடைய முடிவை பாருங்கள், நிர்பந்தமானதாயிருந்தது. ஆபிரகாமோ கர்த்தர் தனக்கு காண்பிக்கும் தேசத்தில் குடியிருக்கும்படி அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு தன் வாழ்நாளெல்லாம் நித்தியமானவைகளை பற்றிய தரிசனத்தையே தன் முன் வைத்து ஜீவித்தார். அவனுடைய முடிவோ வெற்றிகரமானதாயிருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ உன்னுடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்து உனக்கு விருப்பமான வழிகளை தெரிந்து கொள்ளாமல் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவதையே தெரிந்து கொள்ளுவாய் என்றால் நீ மென்மேலும் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்பதை ஆபிரகாமின் தெரிந்து கொள்ளுதல் நமக்கு போதிக்கிறது. ரூபன் யோசேப்பு ஆகிய 2 சகோதரர்களை பாருங்கள். இருவரும் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாக இருந்தார்கள். ரூபன் தன் பரிசுத்த ஜீவியத்தை காத்துக்கொள்வதை தெரிந்து கொள்ளவில்லை. மூத்த குமாரனாயிருந்த அவன் அது நிமித்தம் தன் சேஷ்டபுத்திர சுதந்திரத்தை இழந்து போனான். நீ மேன்மையடைய மாட்டாய் என்று அவனுக்கு கூறப்பட்டது. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்கள். ஆனால் யோசேப்போ தனக்கு நேரிட்ட ஒரு சோதனையில் தேவ பயத்துடன் தன் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதை தெரிந்து கொண்டபடியினால் சேஷ்டபுத்திர சுதந்திரம் அவனுடையதாக மாறியது. ஆதியாகமம் 39:10.
சிம்சோனை பாருங்கள், தன்னுடைய கண்களுக்கு பிரியமானதை தெரிந்து கொண்டதின் பலனாக தன்னுடைய மகாபலனையும் மேன்மையையும் உன்னத அழைப்பையும் இழந்து போனான். முடிவில் சத்துருக்களால் தன் கண்கள் பிடுங்கப்பட்டவனாக, ஒரு காட்சி பொருளாக, வேடிக்கை பொருளாக அவன் 2 வெண்கல விலங்குகள் இடப்பட்டு சத்துருக்களின் தேசத்தில் சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வேண்டியதாயிற்று. முடிவில் அவன் சத்துருக்களோடு கூடவே மடிந்து போனான். வாலிபனான மோசேயை பாருங்கள், அவனுக்கு முன்பாக அங்கே எகிப்தினுடைய பாவ சிற்றின்பங்களும் ராஜ அரண்மனையின் வாழ்க்கையும் உல்லாசங்களும் பொக்கிஷங்களும் வேண்டிய அளவுக்கு அனுபவித்துக் கொள்ளும்படி வைக்கப்பட்டன. ஆனால் அவனோ அவற்றை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான் என்பதாக எபிரேய ஆக்கியோன் 11ஆம் அதிகாரம் 25-26 வசனங்களிலே குறிப்பிடுகிறார். ஆகையால் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவன் தேவாதி தேவனால் மிகவும் மேன்மையாக கனம் பண்ணப்பட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அன்பு சகோதரனே சகோதரியே, பாவ சந்தோஷம் உனக்கு இன்பமளிக்கும் என்று எண்ணி நீ அவைகளை தெரிந்து கொண்டு அனுபவித்து கொண்டிருப்பாய் என்றார். அதன் முடிவு மாயையும் உன் மனதுக்கு சஞ்சலமாகவே இருக்கும். மாறாக தேவனை பிரியப்படுத்துவதையே நீ தெரிந்து கொள்வாய் என்றால் நீ அவரால் மேன்மையடைய முடியும். நகோமியின் மருமகளாகிய ஒர்பாள், ரூத் ஆகிய இருவரில் ஒர்பாள் தனக்கு நேரிட்ட சோதனை கட்டத்தில் தன் மாமியை விட்டு பிரிந்து போவதை தெரிந்து கொண்டாள். ரூத்தோ எல்லா சூழ்நிலைகளிலும் நகோமியோடே கூட இருப்பதையே தெரிந்து கொண்டு அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அதனுடைய விளைவு தெரியுமா? தேவ ஜனங்களோடு சுதந்திரம் பெற எவ்வளவேனும் அருகதையற்ற ஒரு அந்நிய தேசத்து ஸ்திரீயாயிருந்த அவள் மகா மேன்மையாக உயர்த்தப்பட்டு தேவகுமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றில் இடம்பெற்றாள் என்பதை பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ சந்திக்கிற சோதனைகளில் பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தில் நிலைத்திருப்பதையே தெரிந்து கொள்வாய் என்றால் நீ வெற்றி சிறப்பாய். நீ கிறிஸ்துவின் மணவாட்டியாய் மாற்றப்படுவாய். தன்னைத்தான் உயர்த்துவதையும் மனுஷரால் கனம் பண்ணப்படுவதையுமே தெரிந்து கொண்ட அதோனியா, அப்சலோம் போன்ற ராஜகுமாரர்களின் முடிவு பரிதாபகரமாயிருந்தது என்பதை 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் இவைகளிலே நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொண்ட தாவீதோ தேவனால் மகாமேன்மையாய் உயர்த்தப்பட்டார். அவனுடைய முடிவு மகிமையாயிருந்தது என்பதாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இன்னும் புதிய ஏற்பாட்டிலே நாம் பருவோம் என்றால், மார்த்தாள், மரியாள் என்னும் 2 சகோதரிகளில் மார்த்தாள் தன்னுடைய வீட்டிற்கு வந்திருந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நன்றாக உபசரிக்கும்படி அவருக்காக பல காரியங்களில் அலுவலாயிருப்பதை தெரிந்து கொண்டாள். ஆனால் மரியாளோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் அமர்ந்திருப்பதையே தெரிந்து கொண்டார். இவற்றுள் மரியாளின் தெரிந்து கொள்ளுதலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்திற்று. இருவரும் ஆண்டவருக்காகத்தான் அங்கே தெரிந்தெடுக்கிறார்கள். ஆனால் ஒருத்தியினுடைய தேர்ந்தெடுப்பு கர்த்தரின் மனதை விளங்கிக் கொள்ளுதலை வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள் என்பதாக எபேசியர் 5:10 வாசிக்கிறோம். மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளை பாராட்டினார். நல்ல பங்கு என்பது ஆண்டவராகிய இயேசுவையும் அவருடைய பிரத்யட்சமான மிக நெருங்கிய சமூகத்தையும் குறிக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே உன்னுடைய பங்காக தெரிந்து கொண்டு ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்து ஒரு எதிர்காலத்தை குறித்த தேவனுடைய சித்தத்தை அவருடைய மெல்லிய சத்தத்தின் மூலம் அறிந்து கொண்டு அதற்கென்றே உன்னை அர்ப்பணித்து வாழ்வாய் என்றால் நீ பாக்கியமுள்ளவனாயிருப்பாய். யூதர்கள் உலக இரட்சகராக வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்து கொடுங்குற்றவாளியாகிய பரபாஸ் தங்களுக்கு வேண்டும் என்று அவனை தெரிந்து கொண்டார்கள். அது நிமித்த பின்னாட்களில் அவர்கள் தங்கள் மேலும் தங்கள் சந்ததியின் மேலும் தாங்களே தேவ நியாய தீர்ப்பை வருவித்துக் கொண்டனர் என்பதை மத்தேயு 27ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள் என்பதாக யோசுவா கேள்வி கேட்கிறார். இன்று உங்கள் முன் வைக்கப்படுகிற கேள்வியும் அதுதான். நீங்கள் யாரை சேவிப்பீர்கள்? யோசுவா கேள்வி கேட்டுவிட்டு அவர்களுக்கு முன்பாக சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இது உங்களுடைய பதிலாக இருக்குமா? யோசித்து பாருங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள் என்று கூறப்பட்டுள்ளதே.
யாரை பின்பற்றுவீர்கள் என்ற சவால் உங்கள் முன் வைக்கப்படுகிறது. கர்த்தரே என் தெய்வம் என்ற அறிக்கையுடன் நீங்களும் நானும் அவரை உத்தமமாய் பின்பற்ற தீர்மானிப்போமா? ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கடந்த நாட்களில் தேவ சித்தத்திற்கு மாறான காரியங்களை நாங்கள் தெரிந்து கொண்டு தவறான வழியில் சென்று கொண்டிருப்பதை நாங்கள் உணர்கிறோம். இன்று மெய் மனஸ்தாபத்தோடு உம்மிடத்திலே திரும்புகிறோம். கர்த்தாவே, எங்களை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவோம். ஆண்டவரே, யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தது போல நாங்களும் உம்மையும் உம்முடைய சமூகத்தையும் உமக்கடுத்த சகல காரியங்களையும் மனமுவந்து நாங்கள் தெரிந்து கொண்டு உம்முடைய சமூகத்தை விட்டு பிரியாதிருக்க எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.